ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मन् गुरून् सन्ततमानतोऽस्मि. ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमयप्रदीप. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद् सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ பக்கம் 105. கிருதாத்யயே அனுசயவான் திருஷ்டஸ்மிருதிப்யாம் யதேதம் அனவேவம் ச சரணாதிதி இதி சேன்ன உபலக்ஷணார்த்தேதி கார்ஷ்ணாஜினிஹி ஆனர்த்தக்யமிதி சேன்ன தது அபேக்ஷத்வாத். ஓகே, வியாசாச்சாரியார் படிப்படியாக சோபனம், சம்பூர்ண பாரதம், பரம்பைவ பாரதம் தமிழில் எழுதியிருக்கோம். லேட்டஸ்ட்டாக 2018 அந்த புக்கு யார் கையிலையாவது இருந்து அப்படி ஒளிஞ்சிருந்துன்னா ஒரு அப்படி பாருங்கள். அதில் சோபனம் அப்படியே, சோபனம்னா படிக்கட்டு. நம்ம நவராத்திரிக்கு 5 படிக்கட்டு வைக்க போகிறோம். புரியுது தான்? ஓகே, அது யார் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க? சரி, நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கணும். 4 நாளைக்கு முன்னாடியே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க. 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டா நம்ம ஒரு டைம், அப்போ தான் எல்லாருக்குமே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எல்லாருமே பிஸி ஆகிட்டோம் நம்ம எல்லாருமே. அதனால் நேரத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா மிஸ் ஆகிடும். அதுக்காக வேண்டி டயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்.
இப்போ என்ன சொல்கிறாரு 9வது சூத்திரத்தில், சரணாத் இது சேன்ன உபலக்ஷணார்த்தா இது கார்ஷனாஜினிகி. இந்த பிரம்மசூத்திர விளக்கத்தை நமக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அது என்ன? பிரம்மசூத்திர தீபிகா. தீபிகானா லைட்டு, பிரகாசம். அது ஒரு இடத்துல லைட் இருந்தால் கூட எல்லா இடத்துலையும் பரவும் லைட்டு. புரியுதா? அந்த மாதிரி தீபிகா இது. புரியுதா? இந்த பிரம்மசூத்திர தீபிகா சேர்த்து இது வரைக்கும் யோக சாந்தி குருகுலத்தில் 80 சப்ஜெக்ட் எடுத்துருவோம். சதாபிஷேகம். ஓகே, இது எல்லாம் ஒரு முக்கியமான விசேஷம். அவ்வளோ சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம். அது எடுக்கிறதெல்லாம் விடுங்க, முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்கணும்ல எடுக்கிறதுக்கு. அது தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க. இதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சிஷ்யர்களுக்கு தான் சேரும். அதனால் இதை நம்ம 18 படியாக பிரித்து அதை முதல் டாபிக் உள்ளர நீங்கள் அதெல்லாம் அது புக்கு கொடுக்கும்போதே அப்படியே தூக்கி சொருக்கிடக்கூடாது. ஒரு தடவையாவது இப்படி பார்க்கணும், முன்ன பின்னெல்லாம் பார்க்கணும். லீஷர் டைம் எப்படியாவது இருந்ததுன்னா, பால் வைக்கிறீங்களா, அப்போ லீஷராக இருக்கும். அப்போ ஒரு புக்கை இப்படி புரட்டி பார்க்கலாம். ஓகே, டைம் கிடைக்கும். ஏன் டைம் கிடைக்கும்னு சொல்கிறேன்? பால் பொங்கிடும். புரியுதா? அப்போ துடைக்கிற நேரத்தில் எரிச்சலோடு துடைக்காமல் இந்த புக்கை பார்த்துட்டே நம்ம துடைச்சிட்டா டைம் சேவ் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? செய்கிற தப்பை நம்ம உபயோகப்படுத்திக்கலான்னு சொல்ல வரணும். இதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு விளக்கம். ஓகே, நீ பொங்க வைக்கிறது உன்னுடைய இது பர்த் ரைட். புரியுதா? அதை தடுக்க சொல்லலை நான். ஆனால் ஒரு எரிச்சல் வரும் பாரு அந்த இடத்துல, பா அப்படின்னு எத்தனை தடவை நம்ம யோசிச்சுருப்போம். இனி ஒரு தடவை இதை தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அது அடியிலலாம் போய் கச்சன்னு ஆகிடும். பா, அது அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் யோகம்னு முதல் டாபிக். 18 படியில் முதல் படி யோகம். 2வது படி என்ன தெரியுமா? சதாச்சாரகா. அந்த சதாச்சாரனை பற்றி தான் இப்போது டாபிக் இன்றைக்கி. எங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னு, சதாச்சாரன் வேணும். இதை தான் கிருஷ்ணர் தெய்வீ சம்பத் அப்படின்றார். ஓகே, தைத்திரிய சிக்ஷாவல்லி நேற்றுக்கு படித்தோம். ஓகே, அந்த குரு சிஷ்யர்களை குருகுலம் முடித்தோன்னே அனுப்புகிறார். இங்கே பாரு, குருகுலத்தில் கூடவே இருந்திருக்கேன்னு, நான் செஞ்ச ஏதாவது தப்பு கிப்பு இருந்ததுன்னா அதை நீ எடுத்துக்கப்படாது. இப்படிதான் எங்கள் குரு இப்படி தான் பண்ணார் அப்படின்னு. நான் பண்ணின ஏதாவது நல்லது இருக்கும், அதை மாத்திரம் நீ எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லி அனுப்புகிறார் சிஷ்யர்களுக்கு. ஏன்னா கூடவே இருந்தால் அப்படியே முடியுமா? எங்கள் சுவாமி ஒருத்தர் இருக்கார், அப்படியே இருப்பார், ஒரு சேர்லேயே இருப்பார். நானும் ரொம்ப நாள் அப்படியே சேர்லேயே உட்காந்துருப்பார் அப்படின்னு. சடனாக ஒரு தடவை போய்ட்டு வெளியில் சுற்றிட்டுருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளே தான், இந்த ஆசிரமத்துக்குள்ளே. புரியுதா? அப்படியே உட்காந்துலாம் இருக்க முடியாது. அதுதான் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? ஃபோன் பண்ணாமல் டமால்னு போட்டின்னா அவன் நேச்சுரலாக இருப்பான். புரியுதா? அப்படிலாம் ஃபோன் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. அவங்க ஒரு ஸ்திதியில் இருப்பாங்க. புரியுதா? நேச்சுரல் ஸ்திதியில் இருப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணிட்டு போகிறது தான் மரியாதை, அவங்களுக்கும் மரியாதை. புரியுது? இது ஒரு சாதாரண ஜெனிவலான ப்ராக்டிக்கல் டிப்ஸு. ஓகே ஓகே. இங்கே என்ன பண்ணுறேன்னா, சதாச்சாரகா சீக்ஷாவலியில் குரு சிஷ்யனுக்கு சொல்லி அனுப்புகிறார். நீ நல்ல விஷயத்தை மாதிரிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் லைஃப்பில். அதெல்லாம் இது என்னது, இப்போ குருவே சதாச்சாரனாக இருக்கணும். இதில் என்ன கஷ்டம்னா, குரு சதாச்சாரனாக இருக்கணும். இல்லை இந்த சொல்லிக் கொடுக்குறான் ஆச்சாரியன், அவன் சதாச்சாரன். நீ மாத்திரம் 4 மணிக்கு எழுந்துக்கோ, நான் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் முன்னாடி வரணும், அப்போ தான் இவன் எழுந்துப்பான். புரியுறதா? வீட்டில் அம்மா அப்பாவே அப்படி தான். புரியுறதா? அதனால் சதாச்சாரக வெரி இம்பார்ட்டன்ட். சதாச்சாரத்துக்கு ஆப்போசிட்டு அனாச்சாரகா. புரியுறதா? இப்போ தேசம் எந்த இடத்துல போயிட்டுருக்கு, அதுதான் டாபிக். இப்போ இந்த பிருகதாரண்யத்தில் 5:17 ஒரு விஷயம் சொல்லிட்டார். அது என்ன? ரமணீய சரணா, கபூய சரணா. இப்போ சரணான்னா நம்ம கர்மனா, கர்மா அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஸோ புண்ணிய கர்மனா கபூய சரணா. ஓகே, அப்போது புண்ணிய கர்மனான்றது ரமணீய சரணா, ரமணீன்றது புண்ணியம், கபூயன்றது பாபம். ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோன்னா புண்ணிய கர்மத்தினால பாப கர்மத்தினால சொர்க்கத்தில் போகிறவன் புண்ணிய கர்மம் தீர்ந்த பிறகு அவன் கீழே பூலோகத்தில் வரான். பூலோகத்தில் வந்த பிறகு புண்ணிய கர்மெல்லாம் தீர்ந்து போயிடும். சஞ்சீத கர்மத்தில் மிக்சர் கர்மா இருக்குது, புண்ணியமும் பாபமும் கலந்த கர்மா இருக்குது. அவன் எப்படி வருவான் அப்படின்னா, எந்த யோனியில் வருவான் அப்படின்னா, நல்ல யோனியில் வரவன் புண்ணிய பலத்தை அதிகமாக எடுத்து சஞ்சீதத்துலேருந்து ஒரு பகுதி போட்டால் அவன் நல்ல யோனியில் பிறப்பான். அவனே பாப கர்மத்தை அதிகமாக பிரதானமாக போட்டுட்டா அவன் கெட்ட யோனியில் வருவான். ஆனால் இதில் எல்லா மனுஷ ஜாதியும் நல்ல யோனி தான். ஆனால் இதில் என்ன வரும்னா 50-50 கொஞ்சம் ஸ்லைட்டு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். அதில் சில பேருக்கு எப்பவுமே கஷ்டம் இருக்கா மாதிரி இருக்கும், சில பேருக்கு எப்பவுமே லாபம் இருக்கா மாதிரி இருக்கும். புரியுதுதான்? ஆனால் உனக்கு மாத்திரம் என்ன, மனுஷ ஜென்மாவில் கொடுக்கப்பட்டிருக்க பெரிய சொத்து புருஷார்த்தம். புருஷார்த்தத்தில் கரெக்ட் பண்ணுறதுக்கு முடியும். இந்த கபூய சரணால் பிறகுறான்ல, இந்த மோசமான யோனியில் கழுத நாயின்னு பண்ணின்னு அதெல்லாம் ப்ரோக்ராம்டு. பக்ஷி மிருகம் இதெல்லாம் ப்ரோக்ராம். அதுக்கு புண்ணியம் செய்ய தெரியாது, பாபமும் செய்ய தெரியாது. அதனால் இப்போ தியானம் பண்ணும்போது அது குலைச்சதுன்னா அதுக்கு பாபம்லாம் வராது. நீ பாபம் பண்ணுற இடத்துல லொக்குன்னு ஏதாவது பண்ணினா, விஷம் பண்ணினா பாவம் வரும். அப்போ மனுஷனுக்கு வேறு, ஏன்னா நீ ஃப்ரீவில் இருக்கு உனக்கு. ஓகே, அதுக்கு ஃப்ரீவில் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த புண்ணிய கர்மனா பாப கர்மனா இருக்குல்ல, அது அப்படி வராது. பூர்வபக்ஷம் என்னென்னா, கர்மம் வராது, நற்பண்புகள் தான் வரும், நல்லொழுக்கம் வரும், சதாச்சாரம் தான் வரும், ஆச்சாரம் தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மா வராது. நல்ல ஆச்சாரத்துடன் இருக்கிறவன் நல்ல ரமணீய சரணால் வருவான். ஆச்சார ஒழுக்கம் கட்டவன் கீழான இதில் கபூய சரணால் வருவான். இதுதான் கேள்வி. வியாசரே நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்? நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். காரணம் இதுக்கு ஏற்கனவே ஆன்சர் சொல்லியாச்சு. 2 ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, அதை நீ கேட்டுப்போ அப்படின்றது. சிம்பிள். இதுதான் புச்சால்தனம். ஓகே, நமக்கு இன்னொருத்தர் தெரிஞ்சுன்னா அவங்ககிட்ட விட்டுடணும். அதுதான் ரொம்ப சௌரியமான விஷயம். ரமண மகரிஷி இருந்தார். எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு சுற்றி வருவான். எல்லோரும் சாமி சாமி நமஸ்காரம் பண்ணுவான். இப்படிதான் அங்கே ஒரு பெரிய டால் பர்சன் 6 அடிக்கு இருப்பார் அவர். ஓகே, அவரும் ஆசிரமத்தில் இருக்கிறார். ரமணர் டைவர்ட் பண்ணி நமஸ்காரம்லாம் அவருக்கு. இப்படிதா என்கிட்ட ஏதாவது இருந்தால் சும்மா தியானம் பண்ணி சும்மா உட்காந்துருப்போனா, நமஸ்காரம் பண்ணுறதுனா அவருக்கு போய் வெளியில் இருப்பார், சேர் போட்டு உட்கார வச்சுருப்பார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போ அப்படின்னு. புரியுதுல்ல? அப்படி நமஸ்காரம் கூட வேண்டான்னு சொன்னவர் ரமண மகரிஷி. அவர் கிரேட்டு வரத்துக்கே ரொம்ப பல ஜென்மம் ஆகும் போல இருக்குது. புரியுது தான்? அவர் வேறு. அப்போ என்னென்னா, ரமணர் அங்கே புத்திசாலித்தனம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரே கும்பலை அவருடைய அமைதியை கெடுத்துட்டு போயிடுவான். இப்போ இவருக்கும் நமஸ்காரம் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். யாராவது நமஸ்காரம் பண்ணால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுல்ல. அதுக்காக நீ 60 வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்போ தான் நமஸ்காரம் பண்ணுவான். அதுவும் சில பேர் பண்ண மாட்டான். நம்ம கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம பசங்க பண்ணியிருக்காது. அது சத்தியத்தை பொறுத்து. புரியுதா? அப்போ யாராவது நமக்கு நமஸ்காரம் பண்ணாங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வருது. புரியுதா? அதெல்லாம் வரட்டும், எப்படியோ வரட்டும். இங்கே என்ன சொல்கிறாரு இவர், ஏற்கனவே கார்ஷினாஜினிகி ரிஷி இருக்கார், பாதரி ரிஷி இருக்கார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த ஆன்சர். அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோ. 2 பேருமே சரணம் என்ற சொல்லுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்மா தான் சொல்கிறாங்க. இதுதான் முதல் விஷயம்.
அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா பிரம்மசூத்திர ஸ்டூடெண்ட்டில் 2 பேருமே ஒரே பதில் சொன்னால் ஏன் 2 பேர் சொல்லணும்? ஒருத்தரே சொல்கிறது இல்லை, நியாயமான கேள்வி இல்லை. இல்லை அப்போ 2 பேருனா 2 பேர் ப்ரெசன்ட் பண்ணுறது வேறு. இப்போ வந்து 6 3 18 பேர் ப்ரெசன்ட் பண்ணுறோம். ஆத்ம விசாரத்தில் ஒரு சப்ஜெக்டை வந்து 6 பேர் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. நீ கவனிச்சு பாரு, 6 பேர் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. யார் அதி தீவிர முமுட்சுவோ 6 3 18% மூலத்தோடு சேர்த்து 19 இந்த விஷயத்தையும் கேட்டான்னு வச்சுக்கிங்க, ஒரு 6 மாதம் கேட்டால் அவன் பிரம்மனாக ஆகிடுவான். 6 பேர் ப்ரெசன்ட் பண்ணுறதையும் கேட்கணும், 15 நிமிஷம் அது மூலத்தையும் கேட்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இவங்க இப்போ 6 பேர் கரெக்டாக சொல்கிறாங்களா, அவங்க சௌரியத்து சொல்கிறாங்களான்னு இப்படிதான். இப்படி ஒரு 6 மாதம் நீ வந்து சின்சியராக கேட்டீங்கன்னா அவ்வளோதான், நீ பெரிய பிரம்ம ஞானி தான். இப்படிதான் சொல்ல வேண்டாம், என்ன சொல்லக்கூடாது, உன்னை பார்த்தாலே சொல்லிடுவாங்க பிரம்ம ஞானின்னு. ஓகே, இது ஒரு பதில். ஓகே, அதனால் 2 பேர் சொன்னால் கூட 2 பேர் கருத்து டிஃப்ரெண்ட்டாக, கருத்து இல்லை ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து நம்ம கார்ஷ்ணாஜினி கருத்து பார்க்கலாம். ஆச்சாரிய கார்ஷ்ணாஜினிக்கு அவர் என்ன சொல்கிறாரு, பூர்வபக்ஷ கருத்து நீ சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு, நல்லொழுக்கம் வந்து தான் ஆச்சாரம் இருந்தால் தான் கர்மாவே நல்லாயிருக்கும், நீ சொல்கிற கருத்து கரெக்டு. ஆச்சாரத்தை பண்பை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போது கர்மா இந்த ஆச்சாரம்ன்றது ப்ரைமரி மீனிங், புரியுதா? ப்ரைமரி மீனிங், ரூடி மீனிங், புரியுதா? ஆனால் கர்மான்றது என்னது? லட்சியார்த்தம். அல்டிமேட்டிவாக சரணாவை விசாரித்து உள்ளே போனேன்னா அதுக்கு மீனிங் என்ன வரும்னா அது கர்மா அப்படின்னு வரும், புரியுதா? இப்போ நம்ம இப்படி சும்மா பேசிகிட்டு இருந்தால் கூட அல்டிமேட்டிவாக என்ன சொல்ல வராரு அதை நீ வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா தான் நீ உன்னுடைய பயணம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ எங்கெல்லாம் பண்புள்ளவன் ஆச்சாரத்துடன் இருக்கிறானோ அவன் செய்கிற கர்மா சத்கர்மாவாக இருக்கும், புரியுதா? யார் ஆச்சார சீலனோ சான்றோனோ ஒழுக்கம் உடையவன் நல்லொழுக்கம் உடையவன் அவன் செய்கிற கர்மா வந்து அது வந்து நல்ல கர்மா தான் இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டு. இது வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ண போகிறாங்க, அதில் கேட்டுக்கிட்டே வரணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, அதாவது ஆச்சார அண்ட் கர்மா க்ளோஸ்லி இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ யார் சதாச்சாரனோ அவன் வந்து செய்கிறது அனைத்தும் சத்காரியமாக இருக்கலாம். நல்ல வார்த்தை கவனி, சத்காரியமாக இருக்கலாம். ஒரு வேளை சமுதாயத்தில் வந்து சதாச்சாரம் இல்லாத போது மெல்ல 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 என்ன ஆகும்னா சத்காரியங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அவர் இருக்கும்போது எவ்வளோ நல்ல காரியங்கள் நடந்தது தெரியுமா? அவர் போன பிறகு அப்படியே மெதுவாக க்ஷீணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆசிரமத்தில் அந்த மெயின் சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் போன பிறகு அப்படியே கர்மாலாம் குறைஞ்சி போயிடும், புரியுதா? இப்போ வந்து அது சொல்லக்கூடாது. ஓகே, அன்னதானம் ஒருத்தர் போட்டார், அவர் போன பிறகு முதல்ல அந்த ட்ரஸ்டி மேனேஜிங் ட்ரஸ்ட் இருக்குல்ல கட் பண்ணுறா, நிறைய செலவாக்குறது அப்படின்னா நிறைய கட் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அந்த ஆசிரமத்து பேர்லாம் இப்போ சொல்லக்கூடாது, ரெக்கார்ட் ஆகிறது. அப்போ பிரத்யட்சமாக நமக்கே அனுபவத்தில் இருக்குது. அந்த சதாச்சாரன் போயிட்டான்னா அந்த கர்மாலாம் போய்டும். வீட்டில் கூட அப்படி தான். ஓகே, எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தது, அவர் போனார் பாருங்கள் எல்லாமே போயிடுச்சு. அப்படி இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அனுபவம். சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த கர்மா வந்து நல்லா பண்ணுவான். ஆவணி ஆவட்டத்துக்கு நல்லா பட்டு வயசுலாம் கட்டிட்டு பூனெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வருவான். மறுநாள் வந்து சகசர காயத்ரி பண்ணுறான்னா பண்ண மாட்டான். அன்றைக்கி ஏதாவது மூச்சு கீச்சு பிடிச்சிட்டு ஏதாவது பார்ட் டைம் பண்ணி எல்லாம் ஏதோ ராத்திரி தூங்குறதுக்குள்ளே முடிப்பான். ஆனால் மறுநாள் பண்ணுவானா? இந்த உபநயனம் போகிற பர்பஸ் என்ன?
பூணூல் போட்டுக்கிற பர்பஸ் என்ன? அவன் வேதம் படிக்கிறதுக்கான அங்கீகாரம், பாஸு. புரியுறதா? ஒன்றுத்துக்கு பாஸ் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் போனோடனே இப்படி டையை கட்டி உள்ளே விட்டுறதவங்க விட்றாங்களே, அது பண்ணால் தான் உள்ளறையே திறக்கும் கேட்டு. புரியுறதா? அந்த மாதிரி இந்த பூணல் போட்டுண்டா தான் வேதம் படிக்கணும். நீ வேதம் படிக்க மாட்டேன்னு வியாசாச்சாரியருக்கு அப்போவே தெரியும். வேதத்துக்கு சமமாக நம்ம ஆச்சாரியெல்லாம் ரொம்ப நல்லவங்க. புரியுதா? நீ 1008 காயத்ரி பண்ணிட்டா சதுர்வேதம் படித்ததுக்கு சமம். 100வது பண்ணினா ஒரு வேதத்தில் ஏதாவது கொஞ்சம் படித்ததுக்கு சமம். வேதத்தில் டச் வச்சுருக்கோம் அப்படி சொல்லுவோம்ல. அதனால் காயத்ரி கணேஷ் வரும்போது காயத்ரியை சொல்லிவிடு, சகஸ்ர காயத்ரியை சொல்லிவிடு. அப்படி இன்னும் காயத்ரி சொன்னாலும் சீக்கிரமாக வரணும். அதனால் சந்தியாவந்தனம் கர்மாவை இவன் பூணல் போடும்போது மாத்திரம் பண்ணுறான்னு ஒழிய மற்ற நாளில் விட்டுடுறான். புரியுதா? அப்படி விடக்கூடாது. அப்போ சதாச்சாரம் இல்லாத இடத்துல நல்ல கர்மாவும் நடைபெறத்துக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. தேர்ஃபோர் ஆச்சாரம் அனுஷ்டானம் சேர்ந்தே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த கார்ஷானியோட ஒரு ஒர்க்கு. ஓகே, வேறு ஒரு லெவலில் இந்த விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்கர்மா முதல்ல இதே அப்படியே மாற்றிப்படு. சத்கர்மா யாருக்கு பயன்படும்? ஓகே, யாருக்கு பயன்படும்னா சதாச்சாரனுக்கு மாத்திரமே பயன்படும். சத்கர்மா சதாச்சாரனுக்கு மாத்திரமே பயன்படும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு மேதா தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக பூஜை இந்த மாதிரி ஒரு சத்கர்மா நடக்கிறது. அது யாருக்கு பயன்படும்? சதாச்சாரனுக்கு தான் பயன்படும். அந்த நேரத்தில் 7 நாளும் கிளாஸுக்கு போய் அன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விட்டுருக்காரு மேதா தட்சிணாமூர்த்தி. அன்றைக்கி லீவ் உள்ள போய் மேதா அன்றைக்கி எழுந்து அபிஷேகம்லாம் கர்மத்தை போய் பார்க்கணும். இப்போ ஞானத்தில் ஞான விவகாரம், அது கர்ம விவகாரம். அப்படி அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சத்கர்மா இருந்தால் நேச்சுரலாக சத்து இது தான் ஆச்சாரனுக்கு தான், அது ஆச்சாரசீலனுக்கு தான் உபயோகமாகும். அது ஒரு வேத வாக்கியம்னு சொல்கிறது. ஆச்சாரம் ஹீனம் ந புனந்தி வேதா. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? காலையில் நல்ல ருத்ரத்தோட ஆச்சாரம் பண்ணிவிட்டு ஓகே சாயந்தரம் டாஸ்மாஸ்கில் போ. இவன் பார்க்குறதுக்கு நல்லவனாக இருக்கான், ஆனால் இவன் கர்மா எப்படி இருக்கிறது? வேறு லெவலில் இருக்கிறது. புரியுறதா? இப்போ ஆச்சாரசீலன் மனுநீதி சோழன், புரியுதா? அவன் ஆச்சாரசீலனாக இருந்து பசுவுக்கு நீதி கிடைச்சிது. இந்த அநீதி கட்சி சேர்ந்த அந்த குரூப்பு, திராவிட மாடல் குரூப் இருக்குல்ல, அங்கே நீதியே கிடைக்காது. புரியுறதா? அதுக்கு பேர் திராவிட மாடல்னு பேர். அப்போ ஆச்சார பண்பு இல்லாத இடத்துல குணம் எப்படி இருக்கும்? இருக்காது. எத்திர எத்திர ஆச்சாரகா தத்திர தத்திர கர்மா. இப்போ ஆச்சாரத்தோட கர்மா வேணும், கர்மத்தோட ஆச்சாரம் வேணும். டெக்னிக்கலாக என்ன ட்விஸ்ட் பண்ணுறாருன்னா, இப்போ சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அப்படியே ஞானப்பழமாக இருப்பார். அப்படின்னா அவர் தான் அப்படியே சாமி கும்பிட்ற ஆள் மாதிரி இருப்பார். ஆனால் ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுட்டே பெருமாள் கும்பிட்டுட்டே பெருமாள் கோயில் இடிக்கிறதுன்னு பழமொழி இருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்ணுற ஆள் இந்த ஆள் தான். புரியுதா? பார்க்குறதுக்கு ஆச்சாரமாக இருக்கா மாதிரி இருக்கும். புரியுதா? வேல் மாநாடுலாம் நடத்துவான், ஆனால் அக்கிரமக்காரன். புரியுதா? அதனால் ஆச்சாரமாக இருக்கிற மாதிரி நடிச்சுண்டு கர்மா பண்ணும்போது தப்பு பண்ணிடுவான். யார் மாதிரி? மகாத்மா காந்திஜி. உலகம் முழுக்க நல்ல பேர் வாங்கிட்டார். ஆனால் அநியாயமான ஆள், அக்கிரமமான ஆள். மதத்து பேரில் நாட்டை கட் பண்ணி விட்டுட்டு இன்னி வரைக்கும் சனாதன தர்மத்துக்கு ஆப்பு வச்சு வர யாருன்னா இந்த காந்திஜி, மகாத்மா தான். இதில் எப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஏமாற்றிருக்காரு அவர். மகாபெரிவாலே ஏமாற்றிருக்கார். மகாத்மன் வழியில் நடக்க வேண்டும், உலகம் அமைதி அடைய வேண்டும்.
அப்படிலாம் பாட்டு இருக்குது, ஐநாசியில் பாட்டு. அப்படி 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 பரமாச்சாரியே ஏமாத்தினவர். ஆனால் இந்திரா காந்தி கிட்ட உஷாராயிட்டார் பரமாச்சாரி சுவாமிகள். இப்படிதான் அந்த ஆசீர்வாதம் பண்ணவே இல்லை அவருக்கு, அந்த அம்மாவுக்கு. இப்படிதான் நிற்க வச்சே பேசினார். அதனால் ஆனால் இவர் காந்தி கிட்ட ஏமாந்து போயிட்டார். அப்படின்னா காந்தி அவ்வளோ கல்லாடியாக இருப்பார். நாடு முழுக்க உலகம் முழுக்க எல்லாரையும் ஏமாத்தினவர். அப்போ பார்க்குறதுக்கு ஆச்சாரம் மாதிரி இருக்குது, ஆனால் செய்கிறது குறும்பெல்லாம் வந்து தப்பு 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 தப்பு. இப்படிதான் நாடு முழுக்க தேர்ந்தெடுக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆனால் ஒரே நாளில் மாற்றிட்டது அந்த நேரு பயலை. ஓகே, அவனுக்கு ஆச்சாரமும் கிடையாது, கர்மமும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாதுடா அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் தர்ம தண்டத்தை வந்து வாக்கிங் சீக்காக வச்சுக்கிட்டான்னா யோசிச்சுப்பாரு அவன் லெவல் எப்படி இருக்கும்னு. சீதக்காரர் அதெல்லாம் சொன்னால் நம்ம பாலிட்டிக்ஸ் ஆகும். அப்புறம் வந்து ஆச்சாரம் இல்லாமல் நம்மளே ஆச்சாரம் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் சிலதெல்லாம் பேச்சுன்னா ரொம்ப நம்ம கிட்டக்க போகக்கூடாது. இப்படிதான். அப்போ இதுலேருந்து என்ன சொன்னோம்னா, நீ ஆச்சாரமாக இருக்கிறத எம்பசைஸ் பண்ணுறதை விட நீ ஆச்சாரமாக சத்கர்மத்தை நல்லா எம்பசைஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கலாக அவன் ஆச்சாரனா மாறியே ஆகும். துளசிதாசு, வால்மீகி, அருணகிரி இவங்கெல்லாம் நமக்கு கண்ட உதாரணங்கள். புரியுதா? அதனால் நம்முடைய சம்ஸ்காரத்திலேயே வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்போம். நம்ம அப்படி கற்றுக் கொடுக்கறதுனால அவன் கண்டிப்பாக வந்து ஆச்சாரனாக மாறிடுவான். இப்போ ஆச்சாரமாக இருக்கிறவன் கண்டிப்பாக சத்கர்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சத்கர்மா பண்ணினவன் கண்டிப்பாக நல்லொழுக்கத்தோடு இருப்பான். அப்படி கார்ஷ்ணாஜினி ரிஷி வந்து சொல்கிறார், ரெண்டும் சேர்ந்து தாயா இருக்குது அப்படின்னு. அதில் முதல்ல கர்மத்தை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நல்லொழுக்கத்தை ஆட்டோமேட்டிக்கலி வரும் அப்படின்ட்டு. அப்போது சரணாத் மறுபிறவி இருக்க, அது வந்து இந்த ஆச்சாரத்தினால வர்றதில்லை, மறுபிறவி கர்மத்தினால தான் வர்றது. ஓகே அப்படின்றத அவர் சொல்கிறார். அதனால் அந்த புனர்ஜென்மத்தினுடைய விஷயத்தில் சஞ்சீத கர்மத்திலேருந்து எடுத்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல் எந்த யோனியை ரெடி பண்ணுவானா, அவனுடைய நற்கர்மம் இருக்குல்ல, புண்ணிய கர்மம், அந்த புண்ணிய கர்மத்தை அதிகமாக எடுத்தால் தான் அவன் நல்ல யோனியில் நல்ல மனுஷனாக பிறப்பான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறார். ஓகே, சரணாத். ஓகே, இப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து பூர்வபக்ஷம். சரணாத்திருந்து கபூய சரணாத், அவனுடைய ஆச்சாரத்தை பொறுத்து தான் நடக்கமோ ஒழிய கர்மத்தை பொறுத்து கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷத்தோட விஷயம். இப்போ முதல் சரணாத்ன்றது அந்த சொல்லு யாரோடது? பூர்வபக்ஷ சொல்லு. என்ன அர்த்தம்? ஆச்சாரமுடையவன்கிட்ட தான் அந்த நல்ல கர்மா இருக்கும், நல்ல பிறவி கிடைக்கும் அப்படின்னு அவனுடைய அடிய. இப்போ வியாசாச்சாரியர் என்ன சொல்ல, இது சேன்ன உன்னுடைய கருத்து ராங். ஓகே, ஏன்? உபலக்ஷணார்த்தா. உபலக்ஷணார்த்தானா நீ சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் அது ப்ரைமரி மீனிங்கு. அதனுடைய செகண்டரி மீனிங் என்ன? லட்சியார்த்தம் அப்படின்னா கர்மாவை தான் சொல்கிறது. புரியுறதான்? நல்ல கர்மாவை, சத்கர்மா உள்ளவன் அதை தான் சொல்கிறது. சத்கர்மா உள்ளவன் தான் நல்ல யோனியில் பிறந்து நல்லவனாக பிறப்பான் அப்படின்ற சொல்கிறாரு. இது நான் சொல்லலை, கார்ஷனாஜினிகி அவரும் என்ன சொல்கிறாருன்னா கர்மத்தை தான் ஓட்டு போடுறார், கர்மத்துக்கு தான் ஓட்டு போடுறாரு. 3:1:10 என்ன சொல்கிறாருன்னா, சூத்திரத்தில் பூர்வபக்ஷம் திருப்பி வந்து ஒத்துக்க முடியல, நீ சொல்கிறது ரொம்ப தப்பு. ஆனர்த்தக்கியம் விதிச்சேன்ன தது அபேக்ஷத்வாத். ஆனர்த்தக்கியம் நீங்கள் சொல்கிறது வந்து பொருந்தாத விஷயமா இருக்குது. பூர்வபக்ஷி சொல்கிறான் பாரு, ஏற்கனவே நல்லவன் கிடைக்கிறதே கஷ்டம், அதில் வந்து நல்ல ஆச்சாரத்தை விட முக்கியம் கர்மான்னு நீ சொல்லிட்டேன்னா இன்னும் மோசமாக போயிடும் சமுதாயம். அதனால் ஆனர்த்தக்கியம் அப்படின்றான்.
இப்போதான் அவனுடைய மறுப்பு நல்லா கரெக்டாக தானே இருக்கிறது. அப்போ சரணம் பிரைமரி மீனிங் ஆஃப் ஆச்சாரகா சதாச்சாரகா. பூர்வபக்ஷ ஆர்குமெண்ட் என்னென்னா, ஆச்சாரம் இல்லாமல் ஒருத்தன் கர்மா மாத்திரை பண்ணினானா வெரி டேஞ்சரஸ் அப்படின்றான். புரியுதா? அதில் கர்மந்தான் அடுத்த பிறவியை நிர்ணயம் செய்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா ஏற்கனவே பண்பு இல்லாத அவன் எப்படி இருப்பான்? மோசமாக போயிடுவான். நேரு பையன் மாதிரி பண்பே இல்லாதவன் தேசத்தில் கர்மா பண்ணான்னா எப்படி இருக்கும்? எல்லாமே தப்பாக கர்மா பண்ணிடுவோம். ஒரு 10,000 சதுர கிலோமீட்டர் கைலாய மலையும் சேர்த்து அவங்ககிட்ட சீனாக்காரனுக்கு கொடுத்துட்டான். புரியுறதான்? இவனுக்கு அண்ணன் இருக்கான்ல காந்தி தாத்தா, அது நான் இன்னைக்கு உட்காந்து படித்தேன். நான் எல்லாத்தையும் நதி பார்த்தா பாகிஸ்தானில் பங்களாதேஷ்லேருந்து நிறையா இருக்குது. அது எவனாவது கொடுப்பான சொத்தை அதை மதத்து பேரில் பிரித்து கொடுத்துட்டு இது கிறுக்கு இல்லை, வெறுமனை தான் கொடுத்தது. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. புரியுறதா? அதனால் அப்பா பிரகஸ்பதி, நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, எங்கே நல்ல கர்மம் நடைபெறதோ கண்டிப்பாக அவன் நல்லவனாக தான் இருப்பான். ஆனால் ஆச்சாரசீலனாக இருக்கிற மாதிரி பாடினா, இவன் மா சுப்பிரமணியம் நம்ம கோதண்டராமர் கோயிலுக்கு வந்தார். பார்த்தா நல்லவராக தானே இருக்கார். நானும் பார்க்குறது உண்டு, நல்லவராக தானே இருக்கார். ஆனால் பண்ணுறதெல்லாம் தப்பாக பண்ணுறேன். புரியுதுல? அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை விட சாமி அதிகமாக நல்லா கும்பிட்ற மாதிரி இருக்கான். நாங்கள் ஒரு நேற்றுக்கு மூர்த்தியெலாம் வாங்க சொன்னோமா, அதை போய் உள்ளே போய் பார்த்தா அந்த கடையை ஆடுற சாமியெல்லாம் விற்கிற இருக்கு இல்லையா மூர்த்தி, அதில் விற்கிறவன் யாருறான்னா டிஎம்கேக்காரன். புரியுறதா? அப்போ இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா, பார்க்குறதுக்கு நல்லவனாக இருக்கிற மாதிரி இருக்கும், விபூதிலாம் போட்டு நம்மளை விட பழமாக இருப்பான். அப்புறம்தான். ஆனால் அக்கிரமம் பண்ணுறதில்ல அவனை மூல கை தேர்ந்தவை வேறு லோகத்தில் நம்ம புராணத்தில் கூட அப்படி பார்த்ததில்லை. இவன் பண்ணுற மாதிரி ஒரு அக்கிரமம் புராண காலத்தில் கூட இருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. அப்படி பண்ணுறான். அப்புறம் மணலில் கொள்ளை அடிச்சுக்கோ பரவாயில்ல. பாலில் எப்படி ஒருத்தன் கொள்ளை அடிக்க முடியும்? குடிக்கிற பாலில் தண்ணியே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில். பாலில் தண்ணி விட்டால் பாபம்னு சொல்கிற தேசத்தில் பாலையே சூறையாடுறான்னா ஒருத்தன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்புறம் ஃப்ரீயாக வேஷ்டி கொடுக்குறான் கதர் வேஷ்டி கொடுக்குறான்னு பார்த்தா கதர் வேஷ்டிக்குள்ளற ஊழல். புரியுறதுல? இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரன் நல்ல தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆக்ஷன் இப்போ நடந்தது. போலீஸ் திருடன் விளையாட்டு நடந்துட்டுருக்கு. ஓகே, இவன் திட்டுத்தனம் பண்ணுறதெல்லாம் அவன் காட்டி கொடுத்துருவான். புரியுதுதான்? போலீஸ்காரன் இப்படி ஒரு நடந்துருது. 2 பேருமே வெளியூருக்கு போயிட்டாங்க. திருடன் போயிட்டான், போலீஸ்காரனும் போயிட்டான். இப்போ தேசம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. வேறு குட்டியாக இருக்கவன்லாம் சேர்ந்துட்டு இருக்கான். கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, இது பண்ணு. அப்போ காந்திஜி போன்ற நல்லவர்கள்லாம் எவ்வளோ பெரிய கலாச்சார மோசடி பண்ணியிருக்கிறார்கள். அதனால் கர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதனால் இது மைல்டாக இருக்கிற ட்விஸ்டிங். இது ஆச்சாரத்தினால கர்மாவா, கர்மத்தினால ஆச்சாரமா, அதுதான் இங்கே நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் விவாதத்துக்கு. இப்போ கண்டிப்பாக சத்கர்மாவை சாதனையாக சொல்லிட்டோம்னா அவன் நல்ல கர்மா பண்ண அவன் நல்லவனாக மாறுவான். அதனால தான் வீட்டில் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த குழந்தைகளுக்கு நல்ல கர்மத்தையே செஞ்சு பழக்கணும். புரியுதா? மாட்டேன்னு சொல்லுவான். அவங்க அப்பா அதுக்கு மேலே உட்காந்து குழந்தைய விட்டுறே அப்படின்வார். ஏன்னா அவர் பண்ண மாட்டார். புரியுறதா? நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணணும். புரியுதா? அதுதான் புட்சால்தனம். இங்கே பாருங்க, நம்ம பாருங்க, நம்மளே சரியாக செய்யலைன்னா குழந்தை சரியாக செய்யாத, நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? குழந்தைய வச்சே அந்த அந்த 5 வயசுக்குள்ளரே நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த புருஷனையும் சேர்த்து திருத்தணும். புரியுதா? இதெல்லாம் ஒரு ஓகே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி இருந்தது.
அது வந்து நான் உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறானே, கொள்ளை அடிக்கிட்டான் பாவம். எப்படியோ அடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு சமர்த்துக்கு நமக்கு சமர்த்து இல்லை, புரியுதா? அடிச்சுட்டு போட்டான். இவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி அடிக்கிறானு. ஒரு கிராமத்தை தத்தெடுத்துண்டு அந்த கிராமத்தை ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமமாக ரோடு, எலக்ட்ரிசிட்டி, அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஏழ்மை போக்கி நல்லா பண்ணலாமே ஒரு கிராமத்தை. அதுக்கப்புறம் காலாகாலமாக அவனை வந்து கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அவன் செஞ்ச பாவம்லாம் பிராயச்சித்தமாக போயிடும், புரியுதா? அப்படி நான் ரொம்ப வருஷமாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு பதிலே கிடைக்கல நிறைய பேருக்கு. இங்கே பிரம்மசூத்திரத்தை அநேகமாக பிரம்மசூத்திரத்தில் தான் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கிறது, புரியுதா? ஏன்னா இந்த நல்ல கர்மாவை அவனால் செய்ய முடியாது. தீ ஒழுக்கம் உள்ளவன் கெட்ட பய வந்து அவனால் மறந்து கூட நல்ல கர்மத்தை செய்ய மாட்டான் அப்படின்னு இவர் சொல்கிறார். கார்ஷானி ரிஷி இருக்கார, இல்லை கர்மம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லொழுக்கமாயிடும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்கார், மோடிஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல நல்ல கர்மாவெல்லாம் கொண்டு வர்றாரு, புரியுதா? வீட்டுக்கு தண்ணி கொண்டு வர்றாரு, வீடு கட்டி கொடுக்குறாரு. எல்லாத்த விட இத்தனை வருஷமாக அவமானமான விஷயம் வந்து பாத்ரூம் டாய்லெட்டு இல்லை, புரியுதா? அதை வந்து கட்டி கொடுக்குறான். ஓகே, ஸோ கர்மா நல்லா பண்ணுறாரு. ஆனால் ஆச்சார சீலம் இல்லாத என்ன பண்ணுறான், அந்த வீட்டில் கிராமத்தில் போனால் இவ்வளோ வீடு கட்டியிருக்கணும், இவ்வளோ பாத்ரூம் கட்டியிருக்கணும். நான் போய் 2 கிராமத்தில் போய் கணக்கெடுத்து பார்த்தா கட்டியே கொடுக்கல. வேறு கட்சியாக இருந்தால் அவன் கட்டி கொடுக்க மாட்டான். கொடுக்குறது எவனோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, லோக்கல் கவர்மெண்ட்டு நீ எனக்கு ஓட்டு போட்டால் தான் உனக்கு பாத்ரூம் டாய்லெட். இப்போ புரியுதா? அப்போ கர்மா வந்து பண்ணினா அவன் நல்லவனாயிடுவான். மோடிஜியா உலகம் முழுக்க பாராட்டுறது சத்கர்மா பண்ணுறாரு. அவர் சும்மா வாய் சவடெல்லாம் விட்றதில்ல, இப்படி பண்ணிவிடுவான் அப்படி பண்ணிவிடுவான். அவர் வந்து ஆக்ஷனில் இருக்கார், புரியுதா? அப்போ நீ வந்து எப்பயுமே வந்து இப்படி பண்ணிவிடுவான் அப்படி பண்ணிவிடுவான்லாம் வாய் சவடெல்லாம் விடக்கூடாது. செயலுக்கு பண்ணிக்காட்டு. ஓகே, செயல் பண்ணு. நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன சொல்கிறது? டெட்லைன். டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எவனாக இருந்தாலும் பாரத மாதா கோயிலாக இருக்கட்டும், இதை லட்டு செய்கிறதா இருக்கட்டும், சரி அப்புறம் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பேன், புரியுறதா? அப்புறம் ஐடியாவாக ஆக்ஷனாக கேட்பேன் நான். நீ கவனிச்சுனா இதெல்லாம் நம்ம ஸ்டைல் பஞ்சு வார்த்தை. ஐடியாவாக ஆக்ஷன். நான் நிறைய பேருக்கு ஐடியா தான் இருக்கும், ஆக்ஷனில் வரவே மாட்டான். இப்போ ஆக்ஷன் நல்லா பண்ணு, குட்டு கர்மாவை பண்ணு, நீ ஆட்டோமேட்டிக்கலாக நல்லவனாக இருப்ப நீ, புரியுறதா? அதனால் காந்தி போன்ற கபடதாரிகள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா ராமாயண காலத்தில் வர அந்த ராவணேஸ்வரன் வந்து நல்லவனாக வந்தான், ஏமாற்றிட்டான். அன்னை சீதையே வந்து ஏமாற்றிட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய கபடதாரியாக இருப்பான் பாரு, புரியுறதா? அன்றைக்கி அவன் பண்ணின ஒரு தப்பு இருக்குல்ல, சன்னியாசி வேஷத்தில் போனது ஒரு எம்எல்ஏ எம்பி வேஷத்தில் போகக்கூடாது. ராமாயணம் இன்னி வரைக்கும் எஃபெக்ட் இருக்குது. அதனால் நம்ம போனால் கூட அவன் பயப்படுறான், புரியுதா? அதுவும் இந்த ஈரோடுக்கு வேறு போகிறோமா, ஆம்பளை பயிலே சேர்க்க மாட்டாங்க வீட்டில், புரியுதா? அப்போ இது சன்னியாசி சேர்க்கவே மாட்டாங்க. அதனால் அந்த ஊரை எடுத்துட்டுருக்கேன். இப்போ புரியுறதில்ல, சன்னியாசி உள்ளறையே சேர்க்க மாட்டான், ஊருக்குள்ளறையே சேர்க்க மாட்டான். அந்த இடத்துல போய் நாம் வந்து 260 பேர் போய் கேம்பை பண்ணிவிட்டு வேதத்தை வார்த்தையை எங்கே வந்து சொன்னேன், சாத்தான் ஓதும் வேதம் அப்படின்னா, சாத்தான் ஓதாதரா, சாதகர்கள் ஓதுவார்கள், ஓகே, ஆச்சார சீலர்கள் ஓதுவார்கள், அப்படிலாம் காட்ட போகிறது அங்கே போய். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டப்பட்டாலும் நல்ல கர்மத்தை செஞ்சிரு. சப்போஸ் நீ கட்டவனாக இருந்தால் கூட இந்த பண்ணுற பழக்கத்தினால நல்லதாக ஆகிடும், புரியுறதா? அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கார்ஷினாஜினி முனி ஐடியா, அவரோட கருத்து, நற்கர்மங்களை சேர்த்தே நல்லொழுக்கம் இருக்கட்டுமே அப்படின்றார். ரெண்டும் பிரிக்க முடியாதுன்றார். இவர் என்ன சொல்கிறாரு, நல்ல கர்மத்தை அனுசரித்து நல்லொழுக்கம் இருக்கும்.
சமரசம் பண்ணுறார். நல்ல கர்மா இருக்கிற இடத்துல தான் நல்லொழுக்கம் இருக்கும், ரெண்டும் வேறு வேறு கிடையாது அப்படின்னு. இப்போ நம்மளோட கலாச்சாரத்தில் நமக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது நம்மளோட பழக்க வழக்கங்கள், வைகறை துயிலெழு அப்படி. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2025 சித்திரை மாதம் வரைக்கும் வைகறை துயிலெழுன்றதுக்கு அபியாச வர்க்கா பண்ண போகிறோம். புரியுதா? இந்த 4 to 7 இருக்கு இல்லையா, சாதகர்களுக்கான ஒரு பீரியடு டைம், அதை வந்து சித்திரை மாதம் வரைக்கும். நீங்கள் சாதுர்மாசம் தானே கூப்பிட்டீங்க, நாங்களே கணக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். சாதுர்மாசமே முடிஞ்சு போச்சு செப்டம்பர் 11ஓட. அதை வந்து விஜயதசமி சொன்னீங்க, ஓகே அது வரைக்கும் நம்ம மைண்டை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ சித்திரைக்கு போயிட்டீங்களே அம்மா. ஓகே, இது பழக்கமாகணும். ஓகே, இது பழக்கமாயிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ படுத்து உருண்டா கூட தூக்கம் வராது, இன்னும் நம்ம எழுந்துக்கிட்ட மாதிரி. புரியுதா? அப்போ நிறைய டைம் இருக்கும், நல்லா வேலை பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம், நல்ல கர்மத்தை தள்ளி போடக்கூடாது. புரியுதா? சத்கர்மத்தை உடனே பண்ணிடணும். புரியுதா? நாளை செய்வது இன்றைய செஞ்சிடும். புரியுதா? அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சில பேருக்கு கோபம் கூட வரும், சாமி இருந்தால் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார், அவசரக்காரராக இருக்கார், கொஞ்சம் தள்ளி தான் போடுறேன், டைம் தான் இருக்கேன் அப்படின்னு. நாளைக்கு எப்படி இருக்கும்னு புத்தி தெரியாது, இப்போவே பண்ணிவிடு, இப்போவே பண்ணிவிடு. இப்போவே பண்ண முடியாது சமயம், அடுத்த மாதம் பண்ணுறேன்னு. அடுத்த மாதம் பண்ணாத, நீ இருப்பியோ நான் இருப்பேன். அதனால் உடனே நல்ல காரியத்தை தள்ளி போடாத, உடனடியாக பண்ணு. என்னை வந்து என்ன சொல்லுவான்னா, ரிஷி புண்ணா ராகு தங்காது அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பழமொழி வேறு நமக்கே. புரியுதா? நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னா நீ எனக்கே உபதேசம் பண்ணு. நல்ல விஷயத்தை டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடணும். புரியுதா? தள்ளி போடக்கூடாது. ஏதாவது எவனையாவது திட்டணும் போல இருக்குன்னு வச்சுக்கோ, ஏதாவது கெடுதல் காரியம் நமக்கு வரும், பழி வாங்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தை தள்ளி போடும். புரியுதா? அதை வந்து ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணு, அதுக்குள்ளே நார்மல் ஆகிடும். இப்படி நம்ம சரியாக பண்ணி வச்சுக்கோ. நற்கர்மங்கள் நல்லொழுக்கத்தையே சார்ந்திருக்கும் என்பது கார்ஷனாவோட விஷயம். தேர்ஃபோர் ஆனர்த்தக்கியம் இது சேன்ன தது அபேக்ஷத்துவார் 3:1-10 ஆனர்த்தக்கியம் பூர்வபக்ஷம் சொல்கிறான். அதனுடைய பொருள் என்னன்னா, பொருளற்றது. நீ சொல்கிறது கார்ஷனா, நீ பொருளற்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தமற்றது. காக்க தந்தவத்து, காக்காக்கு பல்லு இருக்கா பல்லு இல்லையா அப்படி விசாரம் பண்ணன்னு வச்சுக்கோ யூனிவர்சிட்டியில். அது வந்து உபயோகம் இல்லாத விசாரம். புரியுறதா? பொருளற்றது அப்படின்றான் இவன், இந்த பூர்வபக்ஷம். ஆனர்த்தக்கியம். ஓகே, கர்மம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஆச்சாரம் அமுக்கியமாக கவனமாக சொல்கிறது பொருளற்றது. நல்லொழுக்கம் என்ற சொல்லே பொருளற்றதாகிடும் அப்படி சொல்கிறாரு. ஆனர்த்தக்கியம், அப்ஜெக்ஷன். கார்ஷானி ரிஷி, நீ ரிஷியாக இருந்தால் கூட நீ சொல்கிற தப்பு. ஃபஸ்ட்டு நல்லொழுக்கம் தான் இருக்கணும், இப்போ அதுக்கப்புறம் கர்மத்தை முடிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படின்ற. நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல்ல கர்மத்தை பண்ணிவிடு, நல்ல கர்மத்தை, அப்புறம் நீ நல்லவனா கெட்டவனான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. புரியுது? இப்போ டீலிங்கு. ஓகே, அப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பிரம்மசூத்திரத்தில் பிரமாணமாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கல, அதுதான் இங்கே. ஸோ ஆச்சாரஸ்ய ஆனர்த்தக்கியம். இவர் வியாசாச்சாரி என்ன சொல்ல, இது சேன்ன, நீ சொல்கிறது தவறு, ராங், அப்படி பொருத்தம் வராது. ஏன்? தது அபேக்ஷத்துவாத். ஓகே, தது கர்மா கர்மனாகா அபேக்ஷத்துவாத். இவர் என்ன சொல்கிறார், சமரசம் பண்ணி விடுறார். தது கர்மா ஆபேக்ஷத்துவாத், கர்மாவை தொடர்ந்து நல்லொழுக்கம் இருக்கும், ரெண்டுத்தையும் பிரிக்காத அப்படின்றத சொல்கிறார். எங்கே நல்லொழுக்கம் நல்ல கர்மா இருக்கிறதோ அங்கே நல்லொழுக்கம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ சத்கர்மா பண்ணுகிறவன் நிச்சயமாக நல்லொழுக்கமாகத்தான் இருப்பான். அதனால தான் வேத வாக்கியம் வந்து விதி நிஷேதம் டூஸு டோன்ஸு சொல்லிகிட்டே இருக்கும் வேதம். புரியுதா? இதை செய்யாத இதை செய், இதை செய்யாத இதை செய்
செய்யறது மாத்திரம் சொல்லக்கூடாதா? ஆனால் செய்யாது சேர்த்து சொல்லுவான். புரியுதா? அப்போ தான் டபுள் கிளிக்கில் பண்ணால் தான் அவன் வந்து ஒர்க்கே பண்ணுவான். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படி சொல்லிக்கிட்டே. அப்போ இது ரொம்ப ஒன்று. ஏன்னா 5 வளையாதது 50 வளையுமா. அதனால தான் குழந்தையிலேயே நல்ல சம்ஸ்காரங்களை கொடுத்துடணும். நமக்கு டைம் இருக்காது. 5-10 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட விளையாடுறதுக்கோ பேசுகிறதுக்கோ சம்ஸ்காரம் சொல்லிக் கொடுக்குறதுக்கோ அதை ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்குறதுக்கோ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ நம்ம கர்மா அப்படி. அந்த குழந்தைய 2 வயசு குழந்தைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சுக்கோ, ஓடி பிடிச்சி விளையாடும். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. உன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க புரியுது, ஃப்ரீ காற்று கூட கிடையாது. புரியுதா? இந்த பக்கம் போனால் இன்னொரு வீடு இருக்குது, இந்த பக்கம் போனால் ஒரு வீடு இருக்குது. அந்த குழந்தைய வந்து கற்பகம்பால் போய் நின்று அப்படி கும்பிட்டா இப்படி பார்க்கும் குழந்தை. ஓ, அப்பா கும்பிட்றாரு, அம்மா கும்பிட்றாங்க, நாமளும் கும்பிடணும் அப்படின்னு. இப்போ புரியுறதா? இப்போ நம்ம வீட்டுக்காரர் முரடாக இருக்காருன்னு வச்சுக்கோ, இந்த கற்பகம்பால் சாமி கும்பிடுவோங்க, அதை வந்து கும்பிட்டா நமக்கு வந்து ஐஸ்வர்யமாக கொட்டுமா அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையாக சொல்லணும். புரியுதா? வேலை ப்ரமோஷன், நம்ம வேலை செய்யலைன்னா கூட ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படி சொல்லணும். இப்படிலாம் அவனுக்கு பிடிச்ச வார்த்தையெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடணும் கோயிலுக்கு. புரியுதா? இப்படி கோயிலை மையமாக வச்சு, சுவாமியை மையமாக வச்சு நம்ம வாழ்க்கை இருக்கணும். புரியுதா? அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, எப்போ ஈஸ்வரனை பிடிச்சிடுறியோ அப்போ வந்து உனக்கு நல்ல ஒழுக்கத்தில் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுவேன். புரியுதா? அப்போ நம்ம வந்து விளையாட்டாக என்ன பண்ணோம், 63 நாயன்மார்கள் கதை, இந்த மாதிரி புக்கு இருக்குது, பெரிய புக்காக 63 நாயன்மார்களோட ஸ்டோரி. வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படி. புரியுதா? படிச்சுட்டு அதை சொல்லு. யாருக்கு முடியுமோ ராத்திரி சொல்லு. ஓகே? யாருமே இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லு. நீங்கள் கலிய நாயனாரை பற்றி சொல்கிறேங்க, அவர் தூங்கி போயிட்டார், பரவாயில்ல சொல்லு. புரியுதா? நமக்கு பழக்கமாகட்டும். அப்போ அவர் பண்ணின ஒரு விஷயம் 63 நாள் நமக்கு வந்து 63 நாயன்மார்களுடைய ஸ்டோரி சொன்ன ஒரு பலன் கிடைக்கும். புரியுதா? அது அப்போ இதெல்லாம் ஒரு குழு நான் கொடுக்குறேன் நான். புரியுதா? இங்கே ஒரு சுபாஷிதம் ஒன்று சொல்கிறது, அற்புதமான சுபாஷிதம். இந்த காலையில் 4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது இருக்க அருமையான ஒரு விஷயம். புரியுதா? இது சொல்கிறது குச்சேலினம். குச்சேலினம்னா என்னன்னா, இந்த நைட்டின்னு ஒன்று வந்துடுத்து, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினான். நைட்டின்னு அந்த டெக்ஸ்டைல்காரருக்கான நமக்கு தோணாததெல்லாம் அவனுக்கு தோணும் போல இருக்கு. இதை இறக்கி விட்றான், ஒரு நம்மளை தூக்கி விட்றான், இந்த கையை வந்து முக்கால் விட்றான், இந்த கையை வந்து ஃபுல்லாக விட்றான், கையே இல்லாத மாதிரி கீழே தொலைன்னு விட்றான். பேஷண்ட் டெக்னாலஜி சொல்லி அதுக்கு ஒரு நடிகனை வேறு நடிக்க வைக்கிறான். இதுதான் அது பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும், பிச்சைக்கார பையனாக இருக்கும். புரியுதா? அப்புறம் பிச்சு விட்றது கேவலம். புரியுதா? இந்த ஓட்டை போட்டு பிச்சைக்கார ட்ரெஸ்ஸோ, அந்த ஜீன்ஸ் போட்ட ட்ரெஸ்ஸோ, ஏன் பசங்க வந்து காலேஜ் பசங்க ஜீன்ஸ் எடுத்துக்கிறான்னா, அதெல்லாம் அவன் அறிவோடு தான் இருக்கான், துவைக்கவே தேவையில்லை. புரியுதா? அவன் லீவுக்கு வருவான்ல 3 மாதம் கழிச்சு, அப்போ வந்து தனியாக ஒரு அதில் இது போட்டுக்கூடாது, செருப்பெல்லாம் போடுற மாதிரி இப்போ ஒரு இது போட்டிருக்கான், அந்த ஒரு தனி பேக்கு. புரியுதா? செருப்பு அதில் பேக்கில் போட்டு அப்புறம் அந்த வாஷிங் மிஷினில் போடணும். இவன் நம்ம பையன் அப்படி யாராவது இருந்தானா அதுக்கு தனி பேக்கை போட்டு, ஏன்னா நம்ம வாஷிங் மிஷின் கெட்டு போயிடும். புரியுதா? குச்சலீனம். காலையில் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸுன்னு துவைச்ச ட்ரெஸ்ஸு போடணுமா. இது 10 மணிக்கு 11 மணி வரைக்கும் அப்படியே அதே ட்ரெஸ்லேயே சமைச்சு அதே ட்ரெஸ்லேயே பரிமாறி அந்த குழந்தை எப்படி தான் நல்லவனாக வரும்? ஏதோ திராவிட மாடலில் சேரலை, அவ்வளோதான். புரியுதா? பல்ல தேய்ச்சி முதல்ல எழுந்தோடனே எங்கே போனால் பெட்டில் உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் நேராக பாத்ரூம் போய் எல்லாமே காலை கடன்லாம்
அதுக்கு பேர் காலை கடன். காலை கடன். அந்த கடனே கொடுக்குறது இல்லை எவனோ ப்ராப்பராக. புரியுதா? பல்லு தேய்க்கிறது வந்து எப்பயோ தேய்க்கிறான். வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு அப்புறம் மெதுவாக இந்த அம்மா பல்லு தேய்க்கும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, எதுக்கு ட்ரெஸ்ஸு இப்போ அதுதான் சாயந்தரம் தான் வரப்போகிறாங்க எல்லாரும். அப்போ செம்ம ட்ரெஸ்ஸு நைட் இப்படி போட்டுட்டா ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, சௌரியமாக போய்டும். இதை வேறு இந்த வில்லேஜ் மில்க்குன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வரும். நான் என்னது கண்ணையா மூணிக்கிறத இப்படி இப்படி மூணுனா இது சவராக இருக்கிறது. புரியுதா? இப்படி திரும்பினா இந்த பக்கம் கன்றாவியாக இருக்கிறது. இது என்னத்தை பண்ணுறது? சரி நான் உள்ளே போயிடுது, நம்ம போய் ஆசிரமத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. புரியுறதா? அப்போது இனி உடையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதா? அழுக்கு மூட்டையாக இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறது. குச்சேலினம் தந்த மலோபதாரினம். தந்த மலோபதாரினம்னா பெட் காஃபி குடிக்காதே. புரியுதா? நித்திய கருமா ஸ்நானம் பண்ணின பிறகு தான் வாயை திறந்து ஏதாவது விடணும். புரியுதா? அதுக்கு முன்னாடியே ஏதாவது காப்பி டீ எல்லாம் விடக்கூடாது. புரியுதா? பல்லு தேய்ச்சவனு விடக்கூடாது, குளிச்சுட்டு விடணும்னு சொல்கிறது. எப்படி? சப்போஸ் உடம்பு முடியாதவங்க என்ன பண்ணோம்? புரோச்சனம் பண்ணிக்கணும். இல்லை விபூதி இட்டுவோம், அதுக்கு பேர் விபூதி ஸ்நானம். ஒரு ஐடியா இருக்கிறது. மூணாவது மகாச்சனம். இதெல்லாம் இப்போ நான் துராச்சாரனை பற்றி பேசின்னு இருக்கேன், சதாச்சாரனை பற்றி பேசணும்ல. துராச்சாரன் எப்படி இருப்பான்? இவெல்லாம் துராச்சாரன். இதெல்லாம் இருக்கு துராச்சாரன். எங்களை பற்றி சொல்ல துராச்சாரிணி அப்படி போட்டுக்கோ. அதிகமாக சாப்பிட்றவன் துராச்சாரன். புரியுதா? உனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே 2 வடையை போட்டு பாயசத்தை போட்டு காப்பி போட்ட துராச்சாரன். அதனால் நீ வந்து மனோஜ் பவனுக்கோ சரவண பவனுக்கோ போகும்போதே அலர்ட்டாக போகணும். இவ்வளோதான் சாப்பிட்ணும் சொல்லிட்டு வரும்போது அலர்ட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து இது வரைக்கும் வந்துடும். கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம்ல, டேஸ்ட்டாக போட்டான். இது காசு கொடுத்து வேறு வாங்குறதா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், காசும் வேறு கொடுக்குறோம். புரியுதா? அப்போ அதிக சாப்பாடு உபவாசத்தை வந்து அதே உபவாசம் இருந்ததுன்னா சதாச்சாரன். புரியுறதா? அதிகமாக எல்லைக்கு மீறி சாப்பிட்டேன்னா துராச்சாரன். புரியுறதா? நிஷ்டு வாக்கிய பாஷணம். அமங்கலமாக பேசக்கூடாது வீட்டில். புரியுதா? பிளானட்லாம் பேசக்கூடாது. சனியே இதெல்லாம் பேசக்கூடாது. சனியை வந்து பிறந்திருக்கு பாரு, என் வீட்டில் வந்து பிறந்திருக்கு பாரு அப்படின்னா சனி பகவான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாரான். ஓ நம்மளை கூப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு வந்து உக்காந்து போகிறான். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால் அது உலகத்தில் மேலே இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? குழந்தைங்கள மற்றவங்கள அது எழுந்துக்கலவனு கூட பரவாயில்ல. புரியுதா? அதுக்கப்புறம் நல்லா திட்டி அதுக்கப்புறம் சொல்லு. 11 மணிக்கு வேணால் சொல்லு. காலையில் வந்து அமங்கலமான வார்த்தையெல்லாம் பேசாத. வீட்டுக்குள்ளே நல்ல இது இருக்கணும். அது பாட்டு கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டு இருக்கணும். அந்த ஒரு கவசம்னு ஒன்று இருக்குது. புரியுதா? கணீர்னு இருக்கும். கந்தருக்கு ஒரு கவசம் கணீர்னு இருக்கும். அது இந்த பக்கம் பிள்ளையாரை பற்றி இருக்கும். நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்காது. வீட்டில் வந்து ஓடிட்டே இருக்கலாம். அது நல்லா பண்ணிகிட்டு இருக்கலாம். புரியுதா? மைல்டாக வச்சுன்னு இருக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம கல்ச்சரில் பிறந்துட்டு தரித்திரமாக இருக்கக்கூடாது. புரியுதா? எனக்கு தெரியாது, ஸ்லோகம் சொல்ல தெரியாது. இது பெரிய பெருமை பாரு. அதனால் திருஷ்டு வாக்கிய பாஷணம், கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாத. ஓகே. ஸோ அபசப்த துராச்சாரகா, அபசப்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 5வது பாயிண்ட் என்ன? அது ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். சூரியோதச்ச அஸ்தமனச்ச சாயினம். சூரிய உதயத்திலையும் சூரியன் அஸ்தமனத்திலையும் வந்து பெட்டில் படுத்துன்னு இருக்கப்படாது. அது வந்து சனி தசை பிடிக்கும். புரியுதா? இருக்கிற காசெல்லாம் சுருட்டிட்டு போயிடுவார். புரியுதா? ஏன்னா மூதேவி அங்கே வருவாள். சூரிய உதயத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும்
படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து மூதேவி சுருட்டின்னு போயிடுவா. எல்லாத்தையும் நீ வச்சுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். புரியுதா? வீட்டில் வந்து படுத்துன்னு உடம்பு சரியில்லைன்னாச்சு, உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உக்காந்து ஏதாவது கையை காலை எங்கெல்லாம் அசைக்க முடியுமோ அசைச்சிட்டு இருக்கணும். புரியுதா? அந்த நேரத்தில் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வைகரை துயிலேடு பிரம்ம முகூர்த்தம் அப்படி சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து 4 to 7 வந்து சித்திரை வரைக்கும் கொண்டு போகிறோம். 4 to 7 அபியாச வர்க்கா. இதுக்கு பேர் என்ன? அபியாச வர்க்கா. அப்புறம் சித்திரை மாதம் வைகாசி பிறந்துட்டுன்னா நீங்கள் வந்து அது அதே பழக்கமாகிடும். அப்புறம் நீங்கள் அப்புறம் கொண்டு போயிடலாம். அப்புறம் இது நல்ல இது. ஸோ இந்த அப்படின்னா டே முழுக்க நீ பிளான் பண்ணிக்கணும். ராத்திரி 9 மணிக்கு மேலே ஃபோனை ஒன்று ஆஃப் பண்ணி வை, அப்படி இல்லைன்னா சைலண்ட்டில் வச்சிடும். அதான் உத்தமம். புரியுதா? ஏன்னா அதுக்கப்புறம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே கால் வரும். அதை பண்ணாத. புரியுதா? சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கோ. ஓகே, அப்போ இதெல்லாம் பண்ணணும். ஓகே, நோயாளியாக இருந்தால் என்ன பண்ணோம்? விபூதி ஸ்நானம் பண்ணிக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோ. இதெல்லாம் பண்ணினேன்னா தான். ஏன் அப்படி சொல்கிறது தெரியுமா? உதய அஸ்தமனத்தில் படுத்திருந்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த சுபாஷிதத்தை முடிக்கிறது, கன்க்ளூட் பண்ணுறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஜகாதி லக்ஷ்மி அபி சக்கரதாரினாம். லக்ஷ்மி தேவி நம்மை விட்டு பிரிந்து போய்விடுவாள். காலையில் சூரிய உதயத்துலேயும் சூரிய அஸ்தமனத்துலேயும் பெட்டில் படுத்துனா லக்ஷ்மி போயிடுவாளாம். புரியுதா? அதனால தான் உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் திருவண்ணாமலைகளை கூட்டிகிட்டு போனது. புரியுதா? 2000 பேருக்கு விளக்கு ஏற்றி கொடுத்துருக்கிறது. தீபம் எரியணும். காலையிலே சாயந்தரியம் விளக்கு எரிஞ்சால் தான் அந்த வீட்டில் லக்ஷ்மி கரம் இருக்கும். புரியுதா? நிறைய பேர் வீட்டில் விளக்கே கூட எரியறதில்ல. சாயந்தரம் விளக்கேற்றணும்ல, காலையில் விளக்கேற்றணும். இது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். இதுக்கே தகராறு தான். நான் நிறைய பேருக்கு விளக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, ஆயிரக்கணக்கான பேருக்கு விளக்கை வாங்கி கொடுத்துருக்கேன். விளக்கு வாங்கி தான் கொடுக்க முடியும், ஏற்றியா கொடு. ஏன்னா அந்த தீபம் வந்து ஞானத்துக்கு சமம். புரியுதா? ஓகே. சக்கரதாரினாம் அப்படி லக்ஷ்மி ஜிகாதி. அவன் மகாவிஷ்ணுவே ஆனாலும் அவர் காலையில் சாயந்தரம் படுத்திருந்தா லக்ஷ்மி விட்டுட்டு போயிடுவாளாம். மகாவிஷ்ணுக்கே அந்த கதினா நம்ம கதிலாம் அதோ கதி. புரியுறத உனக்கு? அதனால் வந்து இருக்குது. ஓகே, அதனால் இந்த தீட்டு தூரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. தூரமாக போயிடுவான் அந்த லக்ஷ்மி. புரியுதா? அதனால் இதெல்லாம் லக்ஷ்மி பிறந்த நாள் தான் சீதாமாட்டி வந்து அவ்வளோ மழை பெஞ்சுது அந்த பீகாரில், அது ஜனக தேசத்தில். புரியுறதா? இப்போ நம்ம 2015-14 போனோம்ல, அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் சாஸ்திராலயத்தை சுற்றி இருக்கிற இடத்துல மழை பெஞ்சுட்டே இருக்குது. புரியுறதா? இதெல்லாம் இருக்காது. இதை ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். குச்சேலினம் தந்த மலோபதாரினம் மகாச்சனம் நிஷ்ட்ருவாக்கிய பாஷணம் சூரியோதச்ச அஸ்தமனச்சாயினம் ஜகாதி லக்ஷ்மி அபி சக்கரதாரினம். அதனால் நமக்கு வந்து ஆச்சாரத்துக்கு வரணும்னா கர்மத்தில் எம்பசைஸ் பண்ணும். நல்ல கர்மங்களை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, இப்போ பிடிச்சா வரீங்க அப்படின்னு கேட்கல நான், ஏதோ ஒரு காரணத்தில் வந்துட்டுருக்கு இல்லையா, இது நல்லது. இப்போதான் மெதுவாக ஒவ்வொருத்தரையாக சொல்லி இந்த வகுப்புக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாதிரி இருக்கார். பாதிரின்னா அந்த பாதிரியார் இல்லை, பாதரி. இதுக்கு பேர் பாதரி. அவர் என்ன சொல்கிறாருன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.